சன்மார்க்கம்னா என்ன, ஏன் வந்து ஜாதி மத வேறுபாடுகளை களையணும், ஏன் வந்து ஆண்மனையை உரிமை பண்ண என்ன, பசியாற்றத்தினால நடக்கிற நன்மைகள் என்னென்ன, மனிதனோட நம்ம ஏன் மனிதனா பிறந்தோம். நிறைய கோவப்படுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சேஞ்சஸ் தெரியுது. தயவா இருங்கள், கருணையா இருங்கள், எல்லா உயிருக்கும் இரக்கம் காட்டுங்கள், கருணையே சிவமென பொருளும் காணும் காட்சி காண்க, மற்றதெல்லாம் மருள் நெறி. குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 பேரை பசியாவது போக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. வள்ளல் பெருமான் என்ன நோக்கத்துக்காக அந்த வடலூரில் இருக்கிற அணையா அடுப்பை ஆரம்பித்தாரோ அதே நோக்கத்துக்காக கோயிலுக்கு போயிருந்தாங்க. போயிட்டு வந்ததுலேருந்து அந்த நான்வெஜ்ன்றதை விட்டுட்டாங்க சுத்தமாக. இப்போ முழு ஈடுபாடோட வந்து வள்ளலார் கோயிலில் எங்களால் முடிஞ்சு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்த பிறகு என்னோட வாழ்க்கையோட எல்லா மாற்றங்களும் இனிமேல் வர அடுத்த தலைமுறைக்கும் இது ஒரு ஸ்டார்டிங். இங்கே ஒரு பிளெஸிங் வாங்கி போகிற மாதிரியும் இருக்கும் இந்த சபையில். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அனகாபுத்தூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கேன். இந்த அனகாபுத்தூர் அப்படின்ற ஊரில் ஒரு சபை ஒன்று இருக்குங்க. அது என்ன சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடலூர் வள்ளலார் அவர்கள் ஏற்படுத்திய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். அந்த சபையில் வந்து அணையா அடுப்பு வந்து இன்றைக்கி ஏற்றுறாங்க. ஆல்ரெடி வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்த ஒரு சபை தான் அது. இந்த சபையில் வந்து அணையா அடுப்பு வந்து இன்றைக்கி ஏற்றுறாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அணையா அடுப்போடைய அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடலூரில் இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். பாக்கி யாரும் குடிக்க வைக்கிறது. இந்த மனித சமுதாயத்திற்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் தோன்றிய அனைத்து உயிர்களுக்கும் பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் வடலூர் வள்ளலார் அவர்கள். அவர் ஏற்படுத்திய அணையா அடுப்பிலிருந்து ஒரு நெருப்பை கொண்டு வந்து தான் இந்த இடத்துல இவங்க வந்து இந்த அணையா அடுப்பை வந்து ஏற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருக்குது. வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம உள்ள போய்ட்டு பார்க்கலாம். போனதுக்கு அடுப்பு இல்லாமல் சமைச்சிட்டு இருந்தோமா? ஆமாம், நல்லா இருக்கு. நான் போன வந்து எந்த பர்பஸும் இல்லாமல் சமைச்சது. கண்டிப்பாக கண்டிப்பாக. சிறந்த திரு விளங்கே, குரு விளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சியது விளங்க, இந்த உலகமெல்லாம் விளங்க, அருவுதவும் பெருந்தாயாம் மறுவிளந்த சிவர் உலகே, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கோதி அருட்பெருஞ்சோதி திருவருள். காலையில் பார்த்தீங்கன்னா சன்மார்க்க பெரியோர்கள் வந்து இந்த நன்னாளில் வந்து இந்த இடத்துல கூடி வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அணையா அடுப்பை வந்து ஏற்ற போகிறாங்க. பாருங்கள், அந்த அற்புத காட்சியை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த இடத்துல கூடியிருக்கிற இந்த மக்களுக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிக்கணுங்க. ஏன்னா இந்த செயலானது வந்து இனிவரும் காலங்களில் பசியோடு வர ஏழைகளுக்கு வந்து உணவை வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த நிகழ்ச்சியை தான் வந்து வடலூர் வள்ளலார் அவர்கள் வந்து 150 ஆண்டுகளுக்கு முன்பு வடலூரில் வந்து ஏற்றிருப்பார். அந்த அணையா அடுப்பை பற்றி நிறைய காணொலிகள் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுபோல தான் நிறைய சன்மார்க்க சபைகள் வந்து தமிழ்நாட்டில் தோன்றினாலும் இது போல் வந்து விஷயங்களை வந்து செஞ்சுட்டு வராங்க. முதன்மையான வழிபாடு சன்மார்க்கத்திலேயே
வந்து பசியாற்றுவித்தல் தான் அப்படின்றது தான் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றா இருக்குது. நம்மளுடைய முதன்மை வழிபாடு இது அப்படின்றதால இந்த அணையா அடுப்பை வந்து பெரியோர்களை வந்து ஏற்றி இதை வந்து துவக்கி வைக்கிறாங்க. பாருங்கள், எல்லாரும் வந்து அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லி இந்த அணையா அடுப்பை வந்து ஏற்றுறாங்க. ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் 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 ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வாழ்நாள் அடைவர் ஜோதி ருத்ராசவலாம்பிய திருவியசம் மல்லல் மலை மாநிலம் எல்லாரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி. வருவாரழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. வருவாரழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஐயா போய் சொல்லுங்க மாதிரி எல்லாரும் வேணும்ங்க அங்க எல்லாரும் பண்ணிட்டு பசி அடிச்சாங்க ரொம்ப சிறப்பா பண்றாங்க. நீங்க சூரப்பட்டு போனா சூரப்பட்டு 52 ரெடியூஸ்க்கு நடுவுல சிறப்பா பண்ணிட்டு ஓடு போய் யார் வைக்கணும். வடலூரில் வந்து வள்ளலார் அவர்கள் வந்து 1867ஆம் ஆண்டு வந்து அணையா அடுப்பை வந்து ஏற்றுனாங்க. அதை தொடர்ந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 158 ஆண்டுகள் ஆகுதுங்க. இது போல் பல சபைகளில் வந்து இந்த மாதிரி தர்மசாலை வந்து நிறுவிட்டு வராங்க. சன்மார்க்க அன்பர்கள் எந்தவித ஜாதி மத இன வேறுபாடுகள் அற்ற பாருங்கள் தூய்மையான வெள்ளை ஆடை மட்டுமே, அதாவது வெண்மை ஆடை மட்டுமே உடுத்தி சன்மார்க்கத்திற்கு வழி சொன்னவர் வந்து திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள். ஏன்னா வந்து நம்மளுக்கு எந்தவித பேதமும் இருக்கக்கூடாது அப்படின்றத தான் வந்து சொல்லியிருப்பார். எறும்பு முதல் யானை வரை எல்லாருக்கும் வந்து ஆன்மா தான் வந்து நம்மளுக்கு சரீரத்தில் வந்து பிரதான இறைவனாக இருக்கக்கூடியது அப்படின்றத சொல்லியிருப்பார். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் சன்மார்க்கில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியான முறையில் வந்து நாடு வந்து வளம் பெறும் அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் கிடையாதுங்க. பாருங்கள், இப்போ இந்த சபையில் வந்து அழகான அணையா அடுப்பை வந்து ஏற்றி பசியாற்றுவித்தலுக்கான முதன்மையாக பால் ஊற்றி அதை வந்து காசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கஞ்சி காலையில் வந்து கஞ்சி செஞ்சு மக்களுக்கு வந்து இங்கே வந்தவங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் வந்து வழங்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதிய உணவு வந்து இங்கே தயார் செஞ்சிட்ருக்காங்க. அதுவும் வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு காணொலியை தான் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிட்ருக்கேன் அப்படின்றதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். திருவார் பொன்னம்பலத்தை செழிக்கும் குஞ்சிதபாதர், திருவார் பொன்னம்பலத்தை செழிக்கும் குஞ்சிதபாதர், சிவ சிதம்பர போதர் தெய்வ சபாநாதர், சிவ சிதம்பர போதர் தெய்வ சபாநாதர் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. இந்த சபைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சன்மார்க்க பெரியோர்களுக்கு வந்து நம்ம முதற்கட்ட வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கலாங்க. கோலாகலமாக வந்து இந்த அணையா அடுப்பை வந்து ரொம்ப விமர்சையாக வந்து நம்ம ஏற்றியாச்சு. இந்த சபை பார்த்திங்கன்னா ஒரு பழமையான சபைங்க. கிட்டத்தட்ட ஒரு 93 வருடங்கள் பழமையான சபை. 100 வருடங்களை வந்து தொடப்போகுது. அப்பேற்பட்ட இந்த பழமையான சபையில் நீங்கள் ஒரு பெரிய மரம் கூட பார்த்துருப்பீங்க.
அதுவும் நான் காமிச்சிருப்பேன். இந்த சபையை மீட்டெடுத்த சன்மார்க்க பெரியோர்களுக்கு வந்து நம்ம வந்து முதற்கட்ட வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கணும். இந்த சபையை வழிநடத்தக்கூடிய தங்கராஜ் ஐயா மற்றும் முத்துக்குமார் ஐயா போன்ற மிக நிறைய ஐயாக்கள் இங்கே இருக்காங்க. எல்லார் பேரையும் வந்து நம்மளுக்கு சொல்ல முடியல. அதனால் எல்லாருக்கும் வந்து ஒரு நன்றியையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சன்மார்க்கத்தை பற்றி சில அன்பர்கள்கிட்ட வந்து நேர்காணல் பண்ணலாம் வாங்க. வள்ளலார் சபைக்கு நீங்கள் எவ்வளோ வருஷமாக வரீங்க? என்ன உங்களோட அனுபவம் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 18 வருஷமாக வந்து இதில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே அனகாப்தூரில் வரதுக்கு முன்னாடி திருவிகானாலில் எங்களுக்கு வந்து வேதாத்ரி மகரிஷி அவரோட இதில் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அது மூலயமா வேதாத்ரி மகரிஷியோட குரு வந்து வள்ளலார் பிரகாசம்ன்றதுனால நான் வந்து எனக்கு அது மூலயமா தெரிஞ்சு திருவிகாநகர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சர்வீஸ்க்கு நிறைய பேர் வந்து தேடிட்டு இருந்தாங்க. அது மூலயமா நாங்கள் ஒரு 18 வருஷமாக வந்து அன்னதானத்துக்கும் படிப்புக்கும் நாங்கள் வந்து டொனேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சாலும் இந்த அளவுக்கு பிரபலம் ஆகலை. ஒரு 5 to 6 இயர்ஸாக தான் நாங்கள் இங்கே வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே வந்து பௌர்ணமிக்கு வந்து அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க. வியாழக்கிழமையில அகவல் வந்து போயிட்டு இருக்கு. அகவல் அன்னைக்கு வந்து ஒரு 50 பேர்கிட்ட கலந்துக்கிறாங்க அகவல் படிக்கிறதுக்கு. அன்னைக்கும் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. பூசம் மாசம் பூசமும் வந்து இங்க வந்து அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் வள்ளலார் இதில் வந்தது ஃபர்ஸ்ட். ஆனால் இவர் வந்து இந்த கொரோனா டைம் 2019 ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்க. போயிட்டு வந்ததுலேருந்து அந்த நான்வெஜ்ன்றதை விட்டுட்டாங்க சுத்தமாக. இப்போ முழு ஈடுபாடோட வந்து வள்ளலார் கோயிலை எங்களால் முடிஞ்சு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. நீங்க அசைவத்தை விட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு? அந்த டிஃபரெண்ட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு? இல்லையா, நான் வந்து அசைவத்தை விடுவேனா அப்படின்லாம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரியவே இல்லை. அந்த மாதிரிலாம் நினைக்கல. போன கோயிலுக்கு போன உடனே என் மனசுல வந்து ஏதோ தோணிடுச்சு, இந்த மாதிரி நம்ம வந்து அசைவத்தை விட்டுடலாமா அப்படின்னு தான் எண்ணம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே ஆனால் வந்து அங்கேருந்து வந்துட்டு வேலைக்கு ஆஃபீஸ் போயாச்சு. ஆஃபீஸில் சாப்பிடும்போது ஆஸ் யூஷுவல் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தோம். போனேன், அங்கே நான்வெஜ்ஜில் வந்து கை வச்சேன். பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இரும்பு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐயா வந்து சொல்கிறாரு, நம்ம அங்கேயே வந்து நினச்சோம். நெக்ஸ்ட் டேவே இந்த மாதிரி ஐயா காமிச்ச உடனே நினச்சிட்டா இனிமேல் நம்ம வந்து நான்வெஜ்ஜை விட்டுறணும்னு. அன்னையிலேருந்து நான்வெஜ், முட்டை எதையுமே நான் சாப்பிட்றதே கிடையாது. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நிறைய கோவப்படுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சேஞ்சஸ் தெரியுது. அதே மாதிரி சர்வீஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மக்களுக்கும் வந்து இந்த இடத்துல இந்த அணையா அடுப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. வடலூர்ல வந்து அணையா அடுப்பை வந்து வள்ளலார் அவர்கள் ஏற்படுத்தி ஒரு 150 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு போயிட்டு வரவங்களுடைய அங்க என்ன அவங்க வேண்டிக்கிறாங்களோ அதே மாதிரியான வேண்டுதல் தான் இந்த இடத்துல வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணி உங்களை எல்லாமே நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இந்த இடத்துல போக முடியாதவங்களாம் இருப்பாங்க நிறைய பேர். போக முடியாதவங்களுக்கு அவங்களுக்குலாம் இந்த இடத்த வந்து பார்த்து அதுக்கப்புறம் கூட வாய்ப்பு கிடைக்கும். இனிமேல் வர அடுத்த தலைமுறைக்கும் இது ஒரு ஸ்டார்டிங். இங்க ஒரு பிளஸிங் வாங்கி போற மாதிரியும் இருக்கும் இந்த சபையில். நன்றி நன்றி ஐயா, நன்றி. காலை உணவு வந்து பார்த்திங்கன்னா தயாராகிடுச்சுங்க. இந்த அணையா அடுப்பின் மூலமாக ஒரு அற்புதமான சுவையான கஞ்சி வந்து தயார் பண்ணிட்டாங்க. இதை வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு வந்து இப்போ வந்து கொடுக்க போகிறோம். இதை வந்து சூடாக இருந்துச்சுன்னா அதை ஆற வச்சு அதை வந்து பார்சல் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு வர முடியாத ஏழைகளுக்கு கூட கொண்டு போயிட்டு வந்து கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து இன்றைக்கி காலை பசியாற்றுதல் வந்து நடைபெற்று முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தொடர்ந்து பிரிஞ்சி சாதம் வந்து தயார் பண்ணிகிட்ருக்காங்க. மதிய உணவாக அதை வந்து தயார் செஞ்சு கொடுக்கப்படும். இங்கே வந்து இந்த சபையில் வந்து இந்த சாதம் தான் செய்யப்படும் அப்படின்னு கிடையாது. சைவ உணவில் வந்து எந்தெந்த உணவு செய்ய முடியுமோ வாய்ப்பு கிடைச்சா அந்த லெமன் ரைஸ் போன்ற சாம்பார் சாதம் எல்லா வகையான உணவு சைவத்தில் வந்து செஞ்சு மக்களுக்கு வந்து பரிமாறப்படும். இந்த சபைக்கு நீங்கள் வந்து உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த சபையோட டீட்டெயில் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். இப்போ இந்த சபையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மதிய உணவு வந்து தயார் பண்ண போகிறாங்க. அதை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான பணிகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து காலையிலேருந்து ஓயாமல் உழைச்சிட்ருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடல் உழைப்பும் கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஜீவகாருண்யத்தில் வந்து நம்மளை வந்து ஈடுபடுத்திக்கணும். அதுதான் முக்கியமான ஒன்றுங்க. மிகப்பெரிய இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சபை பார்த்திங்கன்னா நாளடைவில் வந்து ஆக்கிரமிப்பால் வந்து இடம் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து பாதுகாத்து இந்த இடத்த நம்ம வந்து சன்மார்க்கத்திற்கும் ஜீவகாருண்ய பணிக்கும் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. சன்மார்க்க கொடி எவ்வளோ அழகாக பறந்துட்டுருக்கு பாருங்கள். இதுதான் வந்து ஞான சபை. இந்த இடத்துல வந்து தர்மசாலை மற்றும் ஞான சபை, அணையா அடுப்பு எல்லாமே கொண்டு வந்தாச்சு. நம்ம உள்ளே போய்ட்டு வள்ளல் பெருமான் அவர்கள் ஏற்படுத்திய அந்த சன்மார்க்க வழிபாடு என்னன்றதை பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு அழகான ஒரு நேர்காணலை வந்து முத்துக்குமார் ஐயாவிடம் வந்து நம்ம எடுக்கலாம். அவர் வந்து இப்போ சன்மார்க்கத்தை பற்றி நம்ம ஒரு சில கேள்விகள் அவர்கிட்ட கேட்டிருக்கோம். அதை வந்து சொல்ல போகிறாரு. பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. வணக்கம் ஐயா. நான் வந்து இந்த சபை இருக்கிறது முதல்ல எனக்கு தெரியாது. நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வடலூர் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம்.
எதார்த்தமாக ஒரு ஆளை பார்க்கும்போது சொன்னார் இங்கே சபை இருக்குன்னு சொன்னபோது சர்ப்ரைசிங்லேயே அது என் வீட்டுக்கு ஆப்போசிட்டு. நாங்கள் வந்து வீட்டுக்கு ஆப்போசிட் இருந்தது எனக்கு வந்து தெரியாமலே ஒரு 6 மாதம் இருந்தேன். அப்புறமா வந்து இங்கே வர ஆரம்பித்தேன். இப்போ 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பௌர்ணமிக்கெலாம் சாப்பாடு போட ஆரம்பித்தோம். அப்போ இப்போ நல்லா சபை வளர்ந்துருக்கு. நான் என் பையன் எல்லாருமே வரும். இங்கே வந்த பிறகு என்னோடய வாழ்க்கையோட எல்லா மாற்றங்களும் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் என்னென்னாக்கா, இன்றைக்கி புதுசாக வடலூரில் இருக்கிறப்பலே ஒரு அடுப்பு ஒன்று நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அதுக்கு நண்பர்களாக வந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் இங்கே வந்து இங்கே இப்போ வேண்டும் வர கிடைக்கிது. நீங்கள் வரலாம், தரிசிக்கலாம். எப்போதுமே ஓப்பனில் தான் இருக்கும் கோயில். இது ஆக்சுவலாக வடலூர்னு சொல்கிறோம். எப்படி வடலூரில் வந்து அணை அடுப்பு இருந்து ஏழைகளுக்கு பசியாற்றுதோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கணும், தடையில்லாமல் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து முயற்சி இது. எங்களோட எல்லாரோட விருப்பமும் அதுதான். இங்கே எப்போதும் வந்து ஏழைகளுக்கு பசியாற்று நடக்கணும். எப்படி வந்து வடலூர் நடக்குதோ அதே மாதிரி நடக்கணும். அதான் எங்களோட விருப்பம். இங்கே உள்ள லோக்கல் உள்ளவங்களுக்கு இது விழிப்புணர்வு ஏற்படுத்தும். சன்மார்க்கம்னா என்ன, ஏன் வந்து ஜாதி மத வேறுபாடுகளை களையணும், ஏன் வந்து ஆண்மனையை உரிமை பண்ண என்ன, பசியாற்றத்தினால நடக்கிற நன்மைகள் என்னென்ன, மனிதனோட நம்ம ஏன் மனிதனாக பிறந்தோம் அப்படிங்கிற விளக்கங்கள் எல்லாமே வந்து இங்கே உள்ள மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். அதே மாதிரி எல்லா ஊரில் இருக்கிறது நல்லது. ஏன்னா இருந்தால் சன்மார்க்கத்தை பற்றிய விளக்கங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். சமுதாயம் முன்னேற்றத்துக்கு அது இதுவாக இருக்கும். வள்ளலார் ஐயாவோட கொள்கைகள் வந்து மக்கள் வெளியில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்கும். நம்ம இந்த வடலூருக்கு வரலாம். எப்போதும் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். நன்றிங்க. யாரும் பண்ணி தான் இருப்பேன். தன்பு நிறைய சரிங்கய்யா, நானும் வந்துடுறேன். அவ்வளோதான். இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் நம்ம கற்றுக்கக்கூடிய கல்வி பார்த்திங்கன்னா அனைத்துமே வந்து பொய் கல்வி அப்படின்னு தான் வந்து எல்லா சித்தர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. சாகா கல்வி அப்படின்னு சொல்கிறது மரணமில்லா பெருவாழ்வு, மரணத்தை வெல்வது தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வெற்றி அப்படின்றத வந்து நான் வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வள்ளலார் அவர்கள் சொல்கிறது அதுதான், மரணத்தை வெல்பவனே வந்து சன்மார்கி, சாகாதவனே சன்மார்கி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் மரணத்தை வெல்லக்கூடிய யுக்திகளை வந்து நம்ம கையாளணும். உணவு என்பது பசிக்கு மட்டும்தான் தவிர அதே உணவை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கட்டுப்படுத்தி நம்ம உடலை மேல்நிலை கொண்டு போகணும் அப்படின்றதையும் வள்ளல் பெருமானவர்கள் சொல்லியிருக்காரு. பாருங்கள், இங்கே வந்து பழனிவாசன் ஐயா, ஜோதிமணி ஐயா, குரோம்பேட்டை பாலகிருஷ்ணன் ஐயா போன்ற சன்மார்க்க அன்பர்கள்லாம் வந்து இங்கே பணிகளை செஞ்சுட்டு இப்போ ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. இந்த தர்மசாலைக்குள்ளே வந்து மதிய உணவுக்கு தேவையான அந்த காய்கறிகள் எல்லாம் வந்து அரிஞ்சு வச்சுருக்காங்க. மதிய உணவும் வந்து இப்போ தயாராகிட்டு இருக்குங்க. பிரிஞ்சி சாதம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஒரு 100 அன்பர்களுக்கு மேல் இங்கே வந்து வரக்கூடியவங்களுக்கும் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டும் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஜீவகாருண்ய பணி இந்த தர்மசாலையில் தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அடுப்பை ஏற்றிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுடைய பங்களிப்பு என்னன்றதை நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த சபையை வந்து வழிநடத்தக்கூடிய தயவு திரு தங்கராஜ் ஐயா அவர்களை வந்து நம்ம வந்து நேர்காணல் பண்ணலாம். ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர். சரி, நம்மளுக்காக இப்போ வந்து பேச போகிறாரு, பாருங்கள். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. இந்த சபை வந்து 93 வருடம் பழமையான வடலூர் என்று அழைக்கப்படக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய சபை. இந்த சபை மிக பழமையான சபை. அதுக்கான எல்லா ஆதாரங்களும் நம்ம கையில் தெளிவாக ரெக்கார்டில் இருக்குது. இந்த இடம் வந்து பெரிய இடம். இந்த இடம் வந்து இன்றைக்கும் அருட்பிரகாச வள்ளலார் பேர்லேயே ராமலிங்க சாமி மடம் அப்படின்னு அவர் பேர்லேயே பட்டாவில் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல வந்து இன்றைக்கி அணையா அடுப்பு வடலூரில் உள்ளது போல் கட்டியிருக்கிறோம். இந்த அடுப்பு டெய்லி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 பேர் பசியாவது போக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. வள்ளல் பெருமான் என்ன நோக்கத்துக்காக அந்த வடலூரில் இருக்கிற அணையா அடுப்பை ஆரம்பித்தாரோ அதே நோக்கத்துக்காக வள்ளல் பெருமானோட ஆசீர்வாதத்தால் வள்ளல் பெருமானாலேயே கட்டி கொடுக்கப்பட்ட அடுப்பு தான் இந்த அடுப்பு. இன்றைக்கி இந்த அடுப்பில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஏழைகளுக்கு பசி ஆற்றுவித்தலுக்காக இந்த அடுப்பை இன்றைக்கி ஏற்றி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி நம்மளோட அனகாபுத்தூர்
முன்னாள் நகரமன்ற தலைவர் அண்ணன் பி வேலாயுதம் எம்ஏ அவர்கள் தலைமையிலும், அப்புறம் நம்ம 45 வருஷமாக அன்னதானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தயவு ஐயா அவர்கள் வந்து இதை அடுப்பை ஏற்றி வச்சாங்க. இது என்றென்றைக்கு எரியணும், எல்லோர் பசியும் போக்கணுன்றது தான் எங்களோட உண்மையான ஆசை. அதுக்காக தான் இதை ஏற்படுத்தியிருக்கிறோம். பொதுமக்கள் எல்லாரும் வரணும், வடவிடலூரை தரிசனம் பண்ணணும். அவங்க எல்லாம் வந்து வள்ளலாரோட ஆசீர்வாதங்களையும் எல்லாம் வல்ல எல்லாமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வளமோடும் நலமோடும் வாழணும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஆசை. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் பசி இல்லாமல் இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், பிணி இல்லாமல் இருக்கணும். அதுதான் எங்களோட ஆசை. அதுக்காக தான் இந்த அடுப்பை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். ஏழைகள் ஒரு டெய்லி ஒரு 50 பேராவது எல்லோரும் சாப்பிட்றாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடியவங்க ஒரு 50 பேராவது சாப்பிட்டாங்கன்னா அது வள்ளலாருக்கு நினச்ச அந்த கனவு இன்றைக்கி நிறைவேறும். அவரோட கனவு என்றைக்கோ நிறைவேறிச்சு, இன்னும் கொஞ்சம் வளர்ந்து அது நிறைவேறுது அப்படின்னு நாங்கள் நினைப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பேசின பேச்சில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கணும். ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. அதனால் ஏதாவது தவறு இருந்தால் ஐயா மன்னிக்கணும்னு கேட்டுக்கணும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போ நம்ம வந்து சன்மார்க்க பெரியவர்களை வந்து நம்ம காமிச்சோம் வீடியோவில். இப்போ தயவு திரு கணபதி ஐயா அவரிடம் வந்து நம்ம ஒரு நேர்காணல் பண்ணலாம். சன்மார்க்கத்தை பற்றி ஐயா கொஞ்சம் சொல்லுவார். ஐயா சொல்லுங்கள் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே துன்றுமல வெம்மாவை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் வந்து அருள் புரிக விரைந்து இது தருணம் மாமணி மண்டியிலே ஞான சுந்தர வடிவாய் யோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே தந்தருள் புரிய வரமெல்லாம் அல்ல தனி அருள் ஜோதியை எனது சிந்தையில் புனர்புத்தி என்னோடும் வந்து செய்து வித்தருக செய்யும் வகையே. இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை யாருமே போட்டி போட்டுக்கொண்டு எல்லாரும் பார்க்க போயிருக்காங்க, யாராலையும் பார்க்க முடியல. ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்த்தவரே இந்த வள்ளலார் ஒருவர் தான். எப்படி பார்த்தாருன்னு இவர் போல அவங்கவுங்க பல காலமாக போகிறாங்க, ஆகாயத்தை நோக்கி நோக்கி போகிறாங்க. மூவர் தேவர் முத்தர் சித்தர் எல்லாரும் போகிறாங்க, யாராலையும் பார்க்க முடியல, சரணாகதி அடைகிறாங்க. அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்கறதுக்கு இவர் என்ன பண்ணார்? தயவும் அன்பும் கருணையும் புல்லு போட்டு கூட வாடக்கூடாது. வாடிய பயிரை கண்டா போலாம் வாடினேன் பசினால் அலைந்த வீடுதோறும் அருந்தும் பசியர் அமர்ந்த ஒற்றவை கண்டு உளம் பதைத்தேன் நீடிய வினியால் வருந்துகின்றோர் என் நேரூர உளம் கண்டு துடித்தேன் வீடின் மணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சை இழைத்தவர் தம்மே கண்டே இழைத்தேன் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் ஞான் ஒருவன் அன்றோ இந்த வகையறியேன் இந்த ஏழை படும்பாடு உனக்கு திருவுளம் சம்மதமோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ வாழைப்பணி பொது நலஞ்செய் வல்லால் யான் உனக்கு மகன் நலனோ நீ எனக்கு வாய்த்த தந்தை அழிவோ கோழை உலகவர் பேரம் நீ பொறுக்க மாட்டேன் கொடுத்தருள் நின்னருள் ஒளியை கொடுத்தருள் இப்போதே என்னாரு. கணபதி ஐயா வந்து பார்த்திங்கன்னா சன்மார்க்கத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டாருங்க. ஏன்னா அவர் வந்து இது ஒரு காணொலியாக வந்து அவர் பார்க்கல, எப்படி ஒரு சொற்பொழிவை வந்து ஒரு மேடையில் பேசுவாங்களோ அந்த மாதிரி அவர் வந்து நிறைய விஷயங்களை சொன்னார். ஆனால் நம்ம வந்து இந்த சேனலில் முழுமையான வீடியோவை வந்து இந்த ஒரு வீடியோவில் போட முடியாது, மக்கள்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்கன்றதுக்காக அவர் பேசின முழு வீடியோவையும் நான் வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக தரலான் இருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்து இதோடையே நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மதிய வேலை உணவும் தயாராகிடுச்சு, அதையும் நான் வந்து வீடியோட எண்டில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஐயா பேசிய முழு வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க, இப்போ இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய மரம் கூட இந்த சபையில் இருக்குது. இந்த தர்மசாலை மற்றும் அணைய அடுப்பை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து அன்னதானம் பண்ணுங்கள் வாழ்க்கையில். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். வருவாரழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. வருவாரழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம்